ஐயா, உண்மை பேசுறதுக்குன்னு நம்ம உலகத்துக்கு ஹரிச்சந்திரனை கடவுள் பறவை பண்ணார். ஆனால் பொய் பேசுறதுக்குன்னே ஒரு வர்க்கத்தை பறவை பண்ணார் தெரியுமா? அது இந்த மனைவிமார்களை தான். அதுவும் நான் எல்லா மனைவிகளையும் நான் சொல்ல முடியாது, என் மனைவியத்தான் நான் சொல்ல முடியும். உலகத்திலே ஹரிச்சந்திரனுக்கு எதிர்கட்சி வேட்பாளர் என் மனைவி தான். ஆமாம், கிளம்பியாச்சான்னா ஆமாம் அரட்டை எடுத்து போனேன்னு. தலைப்பு என்னதுன்னா அது வேற ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் அதிகமாக பொய் சொல்கிறது கணவனா மனைவியா பெரியவங்களான்னு. நீங்கள் என்ன தலைவு பேசுகிறீங்கன்னா நான் மனைவிக்கு பேசுகிறேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பக்குன்னு இருந்து எல்லா பொய்யும் சொல்லுவீங்க. ஆமாம் சொல்லணுமில்ல, எந்த பொய்யை வேணாலும் சொல்லுங்க. ஆனால் அந்த பொய்யை சொல்கிறாங்கண்ணா எந்த பொய்ன்னு கிட்ட வந்து சொன்னா எனக்கு புரியுது. அதனால் நீங்கள் சிரிச்சாலும் நடக்காது, என்ன சொன்னாலும் எல்லா பொய்யும் சொல்லுவேன். என் பொண்டாட்டி சொன்ன அந்த பொய்யை சொல்லவே மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகும். 16 வருஷம் அதை நினச்சி பார்க்க ஞாபகம் வருதையா. இவ சொன்ன பொய்யால், ஒரு மனைவி சொன்ன பொய்யால் எங்கள் வீட்டில் என் குடும்பமே ஒரு 24 மணி நேரம் ஜெயிலில் கம்பி அடிச்சு. திடீர்னு நான் வீட்டில் எனக்கு ஒரு போலீஸ்கார் ஓடி வந்து நீதானா சீதாராமன்னார். ஆமாண்ணே, நான் சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கேன். ஏன் சார் ஸ்டேஷனுக்கு வாயாண்ண. ஸ்டேஷனுக்கு போகிறேன். அங்கே போனால் எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே குத்த வச்சுட்டு இருக்காங்க. என்னங்க எங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்லலாம், சார் இதான் என் தம்பி, இவன் தான் தந்தான், இவன் தான் தந்தான்னா. என்ன தந்தான்னா போலீஸ்காரர் என்கிட்ட வந்து 3 பவுன் செயின் இதாயா இதானே உங்கள் அண்ணனுக்கு கொடுத்தான்னாரு. ஆமாம் சார், என் வீட்டுக்காரிக்கு 3 பவுன் செயின் இது எங்கள் அண்ணனுக்கு பையனுக்கு அட்மிஷனுக்காக கேட்டான், கொடுத்தேன்னு. ராஸ்கல் கவரிங் செயினை அடகு வைக்கிறதுக்கு உங்கள் அண்ணனை ஏமாற்றி எங்களையும் ஏமாத்துறியாக்கன்ட்டு பெதட்டில் ஒன்று போட்டார் எனக்கு. ஐயா இது யாருக்க செயின்னார். என் வீட்டுக்காரிக்கண்ணே. வீட்டுக்காரர் எங்கண்ணா? ரெண்டானுக்காண்ணா. அவளை கூப்பிட்டாரு. 2 பெண் போலீஸ் வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த செயினை நீ தானே கொடுத்தா? ஆமாம் சார் நான் தான் கொடுத்தேன். 3 பவுன் செயின் தானே? ஆமாம். இது கவரிங் தானேன்னு கேட்டார். அவள் கூலாக சொல்லுவா, ஆமாம் சார் கவரிங் தான், நான் தான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தா? வேற ஒன்றும் இல்லை சார், என் பிள்ளைக்கு அட்மிஷனுக்காக கேட்டார். அவருக்கு அண்ணன் பிள்ளைக்கு அட்மிஷனுக்கு நான் ஏன் செயினை கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது, அதான் கவரிங்க கொடுத்துட்டேன்னா. ஒரு குடும்பமே உள்ள நின்று இதை முதல்ல அதெல்லாம் நான் தரமாட்டேன், உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க, என் பிள்ளைக்குள்ளே நான் தரமாட்டேன்னு என் வீட்டுக்காரர் ஒரு உண்மையை சொல்லிக்கலாம் இல்லையா? சொன்னாளா? அப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்லக்கூடிய அந்த மனைவிகிட்ட நினச்சாதான். ஆனால் இவ்வளவு கோபம் என் மனைவிகிட்ட இருந்தாலும் அவள் வரும்போது சொல்லிவிட்டாளே, அந்த பொய்யை மட்டும் என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஆமாம் என்கிட்ட மட்டும் சொல்லு. இல்லை நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் சத்தியமா நீங்கள் இந்த அரட்டரங்கத்தில் ஞாபகத்தில் வச்சியாவது என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிடாங்க. அதை நான் இப்படி சொல்லுவேன், வார்த்தை மாறக்கூடாதுல்ல. அதான் சொல்லிடுறேன். நாள் தரகரை கூப்பிட்டு சொன்னேன், ஐயா எனக்கு பொண்ணு எப்படி இருந்தாலும் காரியம் இல்லை, அழகாக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, வத்தலோ தொத்தலோ நோஞ்சானோ எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு பொண்ணுக்கு கூந்தல் முடி நீளமாக இருக்கணும்னு. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாம் சொட்டத்தலை, அந்த பாதி நமக்கு வாரவளாவது கொஞ்சம் நீளமாக கூந்தல் வந்தால் நாளாக அந்த சந்ததி பெருக்குமேனி. சாயங்காலமே ஒர்க் அவுட் ஆகிட்டு நீ பொண்ணு ரெடி, ஆரையும் ரெடின்னாரு. அண்ணன் பேசி முடிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சு. முதல் இரவு கண்ணே அவள் என்னன்னா கிரேப்ஸ் இருக்குது சாப்பிட்றியான்னு, வேண்டான்னா. ஹார்லிக்ஸ் இருக்குது குடிக்கிறியான்னு, வேண்டான்னா. பழம் இருக்குது சாப்பிட்றியான்னு, வேண்டான்னா. ஏன் வேண்டாங்கிறேன்? நான் சாயங்காலமே நல்லா தின்னுட்டு தான் வந்திருக்கேங்க. எப்படி நான் பட்டினி அடக்கேன். கண்ணு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒன்று எனக்கு ஏன் பிடிச்சி தெரியுமா? ஒரே ஒரு காரணம் கண்ணு, என்ன நீளமான கூந்தல் இருக்க, இந்த தலைமுடி இருக்க, இதுதான் எனக்கு பிடிச்சி, அதனால தான் உன்னை கட்டினேன். உடனே ஆவா உங்களுக்கு தலைமுடியாக பிடிச்சி இருந்தாங்கன்னா களத்துனா கையில் கொடுத்துட்டேன். நான் இப்படி கையேந்திட்டு இருக்கேன். 4 இடத்துல சொல்லிடாங்க. ஏன்னா என் வீட்டுக்காரையும் கண்டிஷனாக சொல்லிட்டு போனால் எதை சொன்னாலும் காரியம் இல்லை. என் மொட்டை தலை மர்மத்தை சொல்லிட்டா நான் பைப்பட்டில் சண்டை போட முடியாது, ரோட்டு கடை பக்கத்தில் சண்டை போட முடியாது, எல்லாரும் தலையில் கை வச்சுருவான்னா. அதனால் நல்லா இருப்பிய. நீங்களும் இதை சொல்லிட்டாங்க. என் மனைவி சொன்ன எல்லா பொய்யும் சொல்லுங்க, இந்த பொய்யை சொல்லிட்டேன்னா இந்த உடம்பு அவள் பொய்யாக்கிடுவான். அதனால் ஐயா என் வாழ்க்கையை மாதிரி தான் எல்லா புருஷமார்களுக்கு வாழ்க்கையிலையும் இந்த மனைவிங்கிறவா தான் பொய் பொய் பொய். 1974 வருஷம்
நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் மண் அள்ளி நானே என் தலையில் போட்டுக்கிட்ட நாள். அது என்ன நாளுங்க? அது என்ன நாளுங்க? இந்த மண்ணாங்கட்டி தலையோட மணநாள். ஒரு பெண்ணை நீங்க மனைவியா ஏற்றுக்கிட்ட நாள் அப்படின்னு இதெல்லாம் சொல்லணுமா ஐயா? மண்ணாங்கட்டிய கட்டிக்கிட்ட நாள். ஆனா மணமேடையில் அன்னைக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறேங்க. மணமேடையில் நான் காவாசி உட்காந்துருக்கேன், என் பொண்டாட்டி முக்காவாசி உட்காந்துருக்கான். அப்போ சைச்சு தெரிஞ்சுக்குங்க. ஐயர் வேற புகையை கிளப்பி என் மூஞ்சிலையா விடுறாரு. அந்த ஆள் ஈர வரக போட்டு எரிய விட்டு என் பக்கமா கிளப்பி விடுறாரு. இந்த மூஞ்சிகளுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம், இதுல நொட்டு நொசுக்கு வேற. இந்த மூஞ்சி 20 வயசுல சூப்பரா இருந்தது. ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா இப்படி ஐயரை புகையை கிளப்பி விட்றாருன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஐயர் கேட்ட பணத்தை கொடுக்கல, ரேட்டை குறைச்சி பேசணும், அதான் பழி வாங்குறாருன்னா. ஆனால் மணமேடையில் நான் வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், என் வீட்டுக்காரி மிலிட்ரி மேன் மாதிரி நிமிர்ந்து உட்காந்துருக்கான். ஒரு கிளவி வந்து சொல்கிறா, உன் பொண்டாட்டியை தலையை குனிஞ்சி உட்கார சொல்கிறா, பொண்ணுன்னா தலையை குனிஞ்சி உட்காரணும் அப்படின்னு ஒரு பாட்டி வந்து சொல்லிட்டு போகுது. நான் இன்னும் தாலியை கட்டல, எனக்கு எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி பார்த்தேன். எச்சுக்குச்சுமி, இங்கிலீஷ் வேறு வரல, எச்சுக்குச்சுமி கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்கியேன் அப்படின்னா, ஏன் ஏன் எதுக்கு குனியணும்? அடக்கி வாசி, சத்தம் போடாது, கொஞ்ச நேரத்துக்கு குனி. எவ்வளோ நேரத்துக்கு? எல்லாம் நான் தாலி கட்டுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீ நிமிந்துக்கலாம் அப்படின்னதுக்கு குனிஞ்சி கொஞ்ச நேரம் நான் சொன்னதுக்காக குனிஞ்சி அங்கே உட்காந்துருந்தா பாருங்கள். கடைசியில் கல்யாணம் ஆன பிறகு அடாடாடாடா எவ்வளோ பிரச்சனைகள். கொஞ்சம் கூட குடும்பத்தில் பொய்யை சொல்லி சில நேரத்தில் சொல்லுவான். என்னை இன்ஜினியருக்கு கேட்டாங்க, இன்ஜினில் கறி எழுறவனுக்கு கேட்டிருக்காங்க. என்ன பில் கலெக்டருக்கு கேட்டாங்க, பில் கலெக்டர் கேட்டுப்பாங்க. என்ன பாலும் கிணத்துல கொண்டாந்து எங்கள் அப்பன் தள்ளிவிட்டான். பொம்பளைங்க கிட்ட ஒரே ஒரு சாமர்த்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இந்த ஓசி வாங்கிறது. இந்த 30ஆம் தேதி வீட்டில் காப்பி பொடி இருக்காது, சீனி இருக்கும். விருந்தாளி வந்தாச்சு, என்ன பண்ணும் தெரியுமா? அந்த அம்மா பக்கத்து வீட்டில் போய் எப்படியாவது காப்பி பொடி வாங்கலான்னு போவோம். போய் அந்த அம்மாவை கேட்க, அந்த அம்மா பேர் பட்டக்கா ஏண்டி ஏமா இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டா, அது குண்டாதான் இருக்கும், என்னமோ பீடி போடுறாரு என்னடி அப்படின்னா, இது காப்பித்தூள் வாங்க வந்த இந்த பொம்பளை காப்பித்தூள் வேணும்னு கேட்காது, ஏன்னா காப்பித்தூள் வச்சுருந்தாலும் கொடுக்காது. அதனால் இது என்ன பண்ணோம், எக்கா ஜீனி இருந்தால் ஒரு டம்ளர் கொடுக்கா அப்படிங்க. உடனே அந்த பொம்பளை சொல்லும், அடி பாவி, இப்போ தாண்டி சீனி தீர்ந்தது, காப்பி பொடி தாண்டி இருக்குது, அதையாவது கொஞ்சம் கொடுக்கா அப்படின்ட்டு காப்பி பொடியை வாங்கிட்டு வந்து பீலா விடுறது, பொய் சொல்கிறது குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்க தான். அப்படி ஓசி காப்பி வாங்கி கொண்டாதாவது உங்கள் வயிற்றுல ஊத்துறோம்ல, நீங்கள் என்னைக்காவது அப்படி கொடுத்துருக்கீங்களா? ரோட்டில் டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டு, ஏன் மாம்சே வாங்க மச்சான் நீங்கள் வாங்க 2 டீ வச்சு சாப்பிடுங்க, கப்பு அது வேணாலும் எடுத்துக்கோங்க, முட்டைக்கோசு வேணா எடுத்துக்கோங்க. என்னைக்காவது பெண்டாட்டிக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்களா? ஐயா ரோட்டில் போகிறவனுக்கு வாரவனுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. ஒரு விஷயம் தெரியுதா? எங்க ஆம்பளைங்க எந்த இடத்துக்கு போனாலும் 4 பேருக்கு வாங்கி கொடுக்குற வள்ளல் குணம் இருக்கு. எல்லாம் கஞ்ச பிசினாரி கோஷ்டி கிடந்த பெண்கள். கூட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு தனக்கு பிடிச்ச பட்டு சேலையை மகா உடுக்கிறது கொடுப்பாளா ஒரு பொண்ணு? கொடுக்க மாட்டா. அவ்வளவு இந்த ஆசை, இந்த போட்டி போறாமல்லாம் உங்களுக்கு தான் நம்ம உண்டு. பெண்கள் வந்து காசை வந்து கொடுக்காம இருக்கிறாங்கன்னா, கிள்ளி கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு பேர் சிக்கனையா. அந்த சிக்கனமா பெண்கள் இருக்கிறதுனால தான் ஆண்களா நீங்களா மானத்தோட வெளியில வேட்டி கட்டிட்டு போயிட்டு இருக்கிற. பட்டு புடவை எடுங்க, எத்தனை புடவை வேணாலும் எடுங்க. ஆனால் பட்டு புடவையே விசேஷத்துக்கு கட்டிக்கிட்டு போயிட்டு வந்தோடனே அதை துவைச்சி மடிக்க வச்சுக்கணும். ஐயா நாங்க பட்டு புடைய ட்ரை வாஷ்க்கு கொடுப்போம் ஐயா. அந்த உருண்டை வாங்கி போடுவோம். அந்த உருண்டை தெரியுமா? அட்ட நீங்க வேட்டி கட்டுறீங்க பாத்தீங்களா, 8 முழம் வேட்டின்னு இதுக்கு யார் பேர் வச்சான்னு தெரியல. 2 நாளைக்கு கீழ்த்தட்டத்துக்கு மேத்தட்டில் 2, மேத்தட்டத்துக்கு கீழ்த்தட்டில் 2, இங்கிட்டு கூடி பரட்டி விட்டுறேன்னா, இங்கிட்டு கூடி பரட்டி விட்டுறேன்னா. எங்க ஊர்ல ஒரு கழுதை மோந்து வந்து சேர்த்தே 1000 ரூபாய் போட்டு புடவை எடுத்தாலும் சரி, 20,000 ரூபாய் போட்டு புடவை எடுத்தாலும் சரி, 8 ரூபாய் போட்டு எடுக்கிற எங்க வேட்டியில தான் இட்லி சுடலாம்.
ரூபாய்க்கு பட்டு எடுத்ததுனால அந்த குடும்பம் வந்து ரோட்டுக்கு வராதியா? அட்ட உங்க பாட்டில் ஊத்துனா குடும்பம் ரோட்டுக்கு வந்துருமியா. அந்த பட்டு சேலை இருந்தா அந்த பட்டுக்கு பரம்பரா பட்டுன்னு பேரு. எங்க பாட்டி பட்டை எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்துருக்காங்க. என் பட்டை என் பேத்திக்கு நான் சீதனமா கொடுப்பேன்யா. அல்ட்ட உங்க வேட்டி இருக்கையா, வேட்டி நாத்தம் முடித்த வேட்டி, அதுல இட்லி அடிக்க வேண்டியதே கிடையாது. இட்லி குக்கர் வந்துருச்சு. அப்படி ரேசா எண்ணெய் தடவி ஸ்பூன் எடுத்தா பஞ்சு பஞ்சா ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது தெரியுமா? ஆனா அம்மா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பரம்பரையா பட்டு கட்டி கட்டி நிறைய தாய்மார்கள் பூட்டிக்கது, பேத்திக்கது, பாட்டிக்கது, அம்மாவுக்கு பேத்திக்கதெல்லாம் கட்டினதுனால தான் டெங்கு காய்ச்சல் எங்க இருந்து உருவாகிட்டு இருந்த மர்மங்களாக வருது. வீட்டில் பொய் சொல்றது மனைவி தான். அதனால தான் நமக்கெல்லாம் ஃபேமிலி மேன்னு பேர். ஏன் பேமொழி முழிக்கிறதுனால நமக்கெல்லாம் ஃபேமிலி மேன்னு பேர். ஆகவே மனைவி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பொய் சொல்லி சொல்லி ஏமாளியா இருக்கிற பேமாளியா இருக்கிற எங்களை மாதிரி அப்பாவிகளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வர்றேன் சார்.